இன்றைய சரஸ்வதி பூஜை இந்நன்னாளிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக முனைவர் சமஸ்கிருத ரத்னா, இலக்கிய மாமணி, வேதாந்த வித்யாமணி, மேலும் நமது கவர்னரிடமிருந்து 2 விருதுகள் இப்போ ரீசெண்டாக கூட வாங்கினார். அப்பேற்பட்ட மிஸ்டர் முனைவர் டாக்டர் தியாகராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். முனைவர் தியாகராஜன் அவர்கள் வேர்ல்டு வைடுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி தான் அவரை பிடிக்க முடிஞ்சது. ஏன்னா சரஸ்வதி பூஜை அதனால் லீவ் விட்டுருக்கார். நன்னாளிலே அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலும் சுவாகதம் சுஸ்வாகதம் சொல்லி வருக 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 என்று வரவேற்கின்றேன். வாணீம் ஜிதசுகவாணீம் அலிகுலவேணீம் பவாம்புதி துரோணீம் வீணாசுகசிசுபாணீம் நதகீர்வாணீம் நமாமி சர்வாணீம். இந்த அழகான நவராத்திரியின் போது இங்கே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆலய ரட்சாமணி, ஆலய நிர்மாணமணி ராஜப்பா அவர்களுடைய முயற்சியினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் பங்கு பெறுவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பை அமைத்து தந்த அவருக்கும், அதற்கு மூல காரணமாக இருந்த அப்பைய தீட்சிதா ஃபவுண்டேஷன் செக்ரட்டரி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நவராத்திரி என்று சொன்னாலே அம்பாளுக்கு விசேஷம். 9 நாள் அம்பாளுக்கு விசேஷமாக சொல்கிறோம். அதில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சண்டி மகாத்மியம். பொதுவாக தேவி மகாத்மியம் என்று சொன்னாலும் சண்டி மகாத்மியம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். ஏனென்று சொன்னால் தேவியினுடைய அருளாலே தான் அவள் பலவித அவதாரங்களை எடுத்து எப்பொழுதெல்லாம் உலகில் துன்பங்கள் நேருகின்றனவோ, குறிப்பாக தேவர்களுக்கு என்று சொல்கிறார்கள். தேவர்களுக்கு என்றால் நல்லவர்களுக்கு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண பாஷையில் புரிந்து கொள்ளணும்னா நல்லவர்கள் எப்பொழுதும் சிரமப்படுகின்ற பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்காக உருக்கொள்பவள் தேவி. அவளை தேவி என்று சொல்லுவோம், சண்டிகை என்று சொல்லுவோம், பிராமி என்று சொல்லுவோம், சிவதூதி என்று சொல்லுவோம், வைஷ்ணவி என்று சொல்லுவோம், மாகேஸ்வரி என்று சொல்லுவோம். இப்படி பல பெயர்களிலே அழைக்கப்படுபவள் ஒரே தேவிதான். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நவராத்திரியின் பொழுது அவளை பற்றி நாம் சிந்திக்கின்ற அந்த சமயத்திலே அவளுடைய மகாத்மியம் என்று சொல்கிறோமே. மகாத்மியம் என்று சொன்னால் என்ன? மகிமை. தமிழில் புரிந்து கொள்வதற்கு மகிமை. அப்படிப்பட்ட மகிமை பொருந்திய ஒரு தேவியை நினைத்து பார்ப்பதற்காகவே நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு பண்டிகை என்றும் சொல்லலாம், திருவிழா என்றும் சொல்லலாம் இந்த நவராத்திரி விழாவை. எந்த ஒரு செயலும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையானது சக்தி. சக்தி இல்லையேல் ஒன்றுமில்லை, சிவமில்லை என்பதெல்லாம் சாதாரணமாக சொல்கின்ற வழக்கம். சக்தி இல்லை சிவமில்லை என்று. அதுவும் உண்மைதான்.
இந்த சக்தியை நாம் எப்படி வழிபடுகிறோம் என்று சொன்னால், இந்த சக்தி யார்? முதலிலே இந்த சக்தி யார் என்று தெரிந்து கொள்வோம். வேதாந்திகளை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், அந்த எல்லாவற்றிற்கும் உலகம் சிருஷ்டியாவதற்கும் படைத்த பின்பு அவை அனைத்தும் உயிரோடு இருப்பதற்கும் கடைசியிலே அழிவதற்கும் காரணமாக இருப்பது பிரம்மம் என்று சொல்லிவிடுவார். அதற்கு ஒரு பெயர் கொடுத்தார்கள், பிரம்மம் என்று. அந்த பிரம்மம் என்று சொல்லுகின்ற பொழுதே அதற்கான விளக்கங்களையும் அவர்கள் பிரம்மசூத்திரங்களிலே சொல்லுகின்ற பொழுது, ப்ரு என்கின்ற ஒரு தாத்து உண்டு சம்ஸ்கிருதத்தில். தாத்து என்றால் கருச்சொல். அந்த கருச்சொல்லிலிருந்து உருவானதுதான் பிரம்மம் என்கின்ற சொல். ஏதோ ஒன்றை குறிப்பதற்காக அவர்கள் வேறு வழியின்றி ஒரே ஒரு சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பிரம்மம் என்று சொன்னார்கள். அந்த பிரம்மம் என்று சொன்னால் ப்ரு விஸ்தாரே என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம். அந்த கருச்சொல் எதை குறிக்கும் என்று சொன்னால், எங்கும் பரவி இருப்பதை குறிக்கும், எப்பொழுதும் பரவிக்கொண்டே இருப்பதை குறிக்கும். அதனால்தான் பிரம்மம் என்பது யாருடைய எண்ணத்திற்குள்ளும் அடங்காது. அதே போலதான் சக்தி வழிபாட்டிலே வழிபாடாக நாம் பண்ணுகின்ற பொழுது பிரம்மத்தை எப்படி வேதாந்திகள் எல்லாம் குறிப்பிட்டார்களோ அதே போல சக்தியை முன்னிறுத்தி பிரம்மத்திற்கு சக்தி என்று ஒரு பெயர் கொடுத்து அவளை வழிபடுகின்ற வழிமுறையை ஸ்ரீ வித்யா என்று சொன்னார்கள். நாம் பார்த்துருப்போம், ஸ்ரீசக்கரங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த ஸ்ரீசக்கரத்தை சுற்றி எத்தனையோ தேவதைகள்லாம் இருப்பா. அதை பற்றி விளக்கமாக பேசுறதுன்னு ஆரம்பித்தா நிறையா போயிடும். அந்த ஸ்ரீ வித்யை, அந்த ஸ்ரீ ஆர் என்று சொன்னால் அவள் தான் சக்தி. உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே என்ன இருந்தது என்று கேட்டார்கள் வேதத்தில். எல்லாம் வந்துடுது எல்லாம் சொல்கிறோம், நம்ம பார்க்குறோம் கண்ணால். ஆனால் எல்லாவற்றிற்கும் முன்பாக எது இருந்தது என்று கேட்டார்கள். எல்லாவற்றிற்கும் முன்பாக ஒரு பேர் இருள் இருந்தது என்று சொல்வார்கள். புத்தர்களெல்லாம், புத்த மதத்தை சார்ந்தவர்களெல்லாம் அவர்களுடைய தத்துவ பிரகாரம் பேர் இருள் இருந்தது. ஆனால் இந்து மதத்திலே என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அது வெறும் இருள் மாத்திரமல்ல, அது ஒன்று இருந்தது என்று சொன்னார்கள். அந்த ஒன்றுதான் இரண்டு அல்ல என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஒன்று என்று இருந்தால் அடுத்தது இரண்டு என்று ஒன்று வரும், மூன்று என்று ஒன்று வரும். ஆகவே ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இரண்டு இல்லை என்று சொன்னார்கள். அதுதான் அத்வைத்தம் என்கின்ற தத்துவம். அந்த ஒன்று இருந்தது. ஏகம் சத் விப்ராஹ பகுதா வதந்தி என்று சொன்னார்கள். வேதம் சொல்றது அந்த ஒன்று தான். ஆனால் பண்டிதர்கள், வித்வான்கள், அறிஞர்கள் இவர்களெல்லாம் என்ன பண்ணார்கள் அப்படின்னு சொன்னால், பகுதா வதந்தி, பலவிதமாக சொல்கிறாவா அந்த ஒன்றை. எப்படி சொல்லணும் சொல்கிறா. வேதாந்திகள்கிட்ட அந்த ஒன்று வேதாந்தம், அதுதான் பிரம்மம்னு சொல்லிடுவா. எம் வைதிகா மந்திரதிருஷ புராணாக இந்திரம் யமம் மாதரிஸ்வானமாகு. வைதிகள்லாம் என்ன சொன்னான்னா, அது மந்திரதிருஷகா அப்படின்னு சொன்னால் மந்திரங்களெல்லாம் பார்த்தவா ரிஷிகள். அதனால தான் இங்கிலீஷில் கூட அவளுக்கு சீயர்ஸ்மோ, பார்க்குறவா, மந்திரங்கள் அப்படியே பார்த்தா.
அதை மனசில் வாங்கி பிறருக்கு கொடுத்தா, அதுதான் வேதம். புராணா ரொம்ப நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. எத்தனை உலகம் பிறண்டு போச்சு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு 4 யுகத்தை நம்ம சொல்லி நோக்காண்டிருக்குமே. இது எத்தனை தடவை பிறண்டுது? அஷ்டாவிம்சதிதமே கலியுகேன்னு நம்ம சங்கல்பம் பண்ணுறோம். 18 தடவை இந்த 4 யுகமும் எடுத்து ஒவ்வொரு யுகத்துக்கும் எத்தனையோ வருஷக்கணக்குகள், அதெல்லாம் நான் கணக்கு கொண்டு வரல. இப்போ அத்தனையும் தாண்டி 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 போயிட்டே இருக்கு உலகம். நம்மளும் பிறந்துருக்கோம், திருப்பி திருப்பி பிறக்கிறோம், திருப்பி திருப்பி இருந்துருக்கோம். வேதாந்த பிரகாரம் என்ன அப்படின்னா, பிறந்தோம்னாலே துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். இன்னும் நான் பெரிய துக்கத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னாக்கா, துக்கம் என்பது மனதிற்கு ஆதி வியாதி என்று 2. வியாதின்னா சரீரத்துக்கு வரதெல்லாம் வியாதி. ஏதோ கஷ்டமாக இருக்குது, உடம்பு திருப்ப முடியல, இல்லை இருமுறது, இல்லை ஏதோ ஒன்றும் ஒரு ப்ராப்ளம், பிரெயினில் ப்ராப்ளம், ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அதெல்லாம் சரீர சம்பந்தப்பட்டது. அதுக்கு வியாதின்னு பேர். ஆதி அப்படிங்கிறதும் ஒரு வியாதி தான். ஆனால் இதுக்கு எது சம்மந்தப்பட்டதுன்னா மனசு சம்மந்தப்பட்டது. உடம்பெல்லாம் நல்லா இருக்கும், பிரமாமாக இருக்கும், எல்லாருக்கும் எல்லா சௌகரியங்களும் கிடைக்கும், அவளுக்கு கையில் இருக்கும். ஆனால் மனசு மாத்திரம் கஷ்டப்படும், நிம்மதி கிடையாது. அந்த நிம்மதி தான் வேணுங்கிறது சாஸ்திரங்கள்லாம். அதனால தான் சாந்தி 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 அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொன்னாலும் கடைசியில் ஒரு சாந்தி மந்திரத்தில் சாந்தி சாந்தின்னு 3 தடவை சொல்கிறாவா. அத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதி தெய்வீகம்னு 3 விதமான துக்கங்கள் மனுஷனுக்கு உண்டு. அத்தியாத்மிகம் என்பது தானாகவே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு கட்டம். சாதாரணமாக உங்களுக்கு புரியணும்னு சொன்னாக்கா, ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நல்ல குளிர்காலம், நல்லா ஐஸ்கிரீம் வச்சுன்னு முதல் நாளைக்கு ராத்திரி சாப்பிட்டாச்சுன்னா மறுநாளைக்கு கொல்லுன்னு இரும்புறமே, அது யாருனால வந்தது? பகவான் கொடுக்கல, நம்ம பண்ணிட்டோம். நமக்கு ஆசை, ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசை, சாப்பிட்டாச்சு, மறுநாளைக்கு இரும்புறதே. இரும்புறது மாத்திரம் இல்லை, அதனால என்ன பண்ணோம்? அப்போது எவ்வளோ கட்டங்கள்லாம் வருதுன்னு, கஷ்டம் மாத்திரம் இல்லை, நட்டமும் வருது. ஏன்னுக்கிட்ட டாக்டர்கிட்ட போகணும், அவருக்கு போய் ஃபீஸ் கொடுக்கணும், எவ்வளோ கட்டங்கள் தொடர்ந்துட்டே இருக்குது. இது அத்தியாத்மிகம்னு பேர். ஆத்மிகம் நம்மளா பண்ணிக்கிற பிரச்சனை. யானை தலையில் மண்ணை வாரி போட்டுன்னு சொல்லுவாள், அதே மாதிரி போட்டுன்றது நம்ம போட்டுட்டோமே வழியே வேறு யாரும் போடலை. ஆதி பௌத்திகம்னு ஒன்று. பூதங்கள்னு சொன்னாக்க நீங்கள் என்னமோ சாதாரணமாக அப்படி பேசிக்கிறோம், பூதம் பிசாசு அப்படி இல்லை. பூதம்னு சொன்னாலே உயிரோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பேர் பூதம்னு பேர். அப்போ பஞ்சபூதம்னு சொல்கிறோமே, அப்போ பஞ்சபூதங்களுக்கு உயிர் இருக்கா? கேட்குறது நியாயம் தானே. நம்ம உயிர்னா நம்ம இப்படி ஓடின்னு இருக்கக்கூடிய ஆடு மாடு இதை பார்த்து உயிர்னு சொல்லி உட்காந்துருக்கோம். பஞ்சபூதங்களுக்கு உயிர் கிடையாதா? பிருத்திவி, அப், தேஜஸ், வாயு, ஆகாசம் இப்படியெல்லாம் இருக்க, இதுக்கெல்லாம் உயிர் கிடையாதா? எல்லாத்துக்கும் உயிர் உண்டு. எங்கெங்கெல்லாம் மூமெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் உயிர் உண்டு. சந்திரனுக்கு உயிர் உண்டு, சூரியனுக்கு உயிர் உண்டு, நட்சத்திரங்களுக்கு உயிர் உண்டு, எல்லாத்துக்கும் உயிர் உண்டு. அதனால தானே எல்லாம் சுற்றின்னு இருக்கு. பூமிக்கு உயிர் உண்டு. எங்கெங்கெல்லாம் ஆக்ஷன்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் உயிர் இருக்குது. அப்போ இத்தனையும் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். இவ்வளோ சுற்றுறது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பவர் இன்னும் பின்னாடி வேலை செய்கிறது. அது என்ன அப்படின்னா, அதான் சக்தி, சுற்றுகின்ற சக்தி. அந்த சக்தி எங்கேருந்து வந்ததுன்னா அந்த ஒன்றுலேருந்து வந்தது. ஒன்று முதல்ல சொன்னமே, அந்த ஒன்றுலேருந்து வந்தது. ஒன்றுலேருந்து 2 ஆகல, அந்த ஒன்னோடையே இருந்தது. அதுக்கு தான் சதாசிவ தத்துவம்னு சொல்லுவாள். சிவனும் சக்தியும் அப்படி ஒரு பேரை கொடுத்து நம்ம பேசிக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை ரெண்டும் ஒன்றா தான் இருந்தது.
அப்புறம் எந்த இடத்துல எது தேவையோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சக்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டாள். சக்தி அப்படின்னு சொல்கிற போது அதை பெண் உருவமாக நாம் பார்த்தோம். நாம் எதையும் உருவகப்படுத்தி பார்க்குற போது தான் நமக்கு புரியும். அதனால் ஒரு சக்தியை நாம் பிராமி அப்படின்னு சொல்கிறோம், வைஷ்ணவி என்று சொல்லுகிறோமே, எல்லாம் எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாம் அவளுடைய குணாதிசயங்களை வைத்து ஒரு உருவமாக அவளை பார்க்கிறோம், அந்த சக்தியை பார்க்கிறோம். அது நம்மை விட சிறந்த ஒரு சக்தியாக இருப்பதனாலே அதை வழிபடுகிறோம். நாமே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை நாம் உணர்கின்ற பொழுது அவளை வழிபாடு செய்கின்ற பொழுதே அவளை அலங்கரித்து பார்க்கிறோம். இவள் இப்படி தான் இருப்பாளோ, அப்படி தான் இருப்பாளோ. அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த அலங்காரத்தை வடிவம் கொடுக்கின்ற பொழுது, அதுக்கு தான் வடிவுடை அம்மன்லாம் சொல்லுகிறோம். வடிவம் கொடுக்கின்ற பொழுது ஒரு தியானத்திலே எப்படி தோன்றுகிறாளோ அப்படி வடிவம் கொடுக்கப்படுகிறது. வடிவம் கொடுக்கப்பட்ட உடனே அதற்கான ஆவாகனங்கள்லாம் செஞ்ச உடனே அந்த சக்தியானவள் வழிபாட்டுக்கு தகுந்த ஒரு தேவியாக மாறி நம் அனைவருக்குமே அவள் அருள் பாலிக்கிறாள். ஆக ஒரு தேவி என்று சொல்கின்ற பொழுது பலவிதமாக நாம் சிந்தனை செய்யலாம். செய்தால் கூட சக்திதான் எல்லாவற்றுக்கும் பின் இருந்து ஒளிர்கின்றாள். அவள் இல்லையேல் நாம் இல்லை. முதலில் நம்மை சுற்றிய எதுவுமே இல்லை. எப்படி இருக்க முடியும்? சிருஷ்டியே இருக்காது. சிருஷ்டி இல்லைன்னா எதுவுமே இருக்க போகிறதில்ல. சூரியனும் ஒரு சிருஷ்டி தான், சந்திரனும் ஒரு சிருஷ்டி தான், நட்சத்திரங்களும் ஒரு சிருஷ்டி தான், உலகத்தில் பார்க்கின்ற அனைத்துமே சிருஷ்டி தான். சிருஷ்டி என்றால் என்ன? படைக்கப்பட்டது. படைக்கப்பட்டது என்று சொன்னால் படைப்பாளி ஒருவர் இருக்க வேண்டும். வெறும்னு தானாகவே உருவாகிறது இல்லை எதுவுமே. இப்போ நாமே இருக்கோம், நாமே உருவாயிட்டோமா? இல்லையே. அப்படி நாம் படைக்கப்படுகிறோம். அதுபோல் அனைத்து படைப்புகளுமே படைக்கப்படுகின்றன. படைக்கப்படுவதற்கு பின்புலத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை தான் நாம் பல பெயர்களிலே கூப்பிடுகின்றோம், அழைக்கின்றோம். காளி என்று சொல்கிறோம். இந்த கருநிறம் என்று முதலிலே சொன்னார்களே, கருநிறமாக இருந்தது என்று, இருட்டாக இருந்தது என்று சொன்னார்களே, அந்த இருட்டு தான் வெளிச்சத்திற்கு வருகின்ற பொழுது காளி பலவிதமான உருவங்களை எடுக்கிறாள். அவசியம் என்ன? எதற்காக அப்படியெல்லாம் எடுக்க வேண்டும் என்று கேட்டால், அவள் சிருஷ்டித்த பொருள்களிலே சிருஷ்டித்தல் அவளுடைய வேலை. சிருஷ்டிக்கப்பட்ட பொருள் அவள் என்ன கட்டளை இட்டிருந்தாலோ அந்த கட்டளைப்படி நடக்க வேண்டியது சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களின் வேலை. அதை மறந்துவிட்டு தன் இஷ்டத்திற்கு உலவுகின்ற ஜந்துக்கள், மனிதனாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அல்லது மேலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற சூரிய சந்திரர்களாகட்டும், எங்கேனும் ஏதேனும் அவள் நினைத்தபடி, அவள் ப்ரோக்ராம் பண்ணினபடி நடக்காத பொழுது அவளுடைய தாக்கம் அங்கு தெரிகிறது. நான் இதற்காக இப்படி படைத்தேன் உன்னை, நீ எதற்காகவோ நீ வெவ்வேறு எண்ணங்களோடு மாறிவிட்டாய். அதனுடைய விளைவு நாசம். எதுவும் ஒழுங்காக செயல் போகலைன்னா சூரியனே இருக்குது, அதெல்லாம் ஒரே ஆர்பிட்டுக்குள்ளே கரெக்டாக போயின்னு இருக்கு. பூமியும் அழகாக சுற்றின்னு போயின்னு இருக்கு, சுற்றி 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 சுற்றி. இதில் எங்கேயாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா என்ன நடக்கும்? அவ்வளோதான், கம்ப்ளீட் கொலாப்ஸ். அதுக்கு பேர் ரிதம்னு பேர். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம்
ஒழுங்காக போயின்னு இருக்கிறதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் ரித்தம்னு பேர். ரிதகம் சத்தியம் பரபிரம்ம புருஷம் கிருஷ்ணபிங்களம் உதுரேதம் உருவாட்சம் விஸ்வரூபாயவை நமகா என்று நாம் சொல்கிறோம். அதே ரிதம்தான் மனிதர்களுக்குள்ளே தர்மம் என்று சொல்லப்படுகிறது. நாம் என்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணணுமோ அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணாமல் திடீர்னு ஒரு அதர்மத்தில் நுழைந்தால் அதற்கான ஒரு அடி கொடுப்பதற்காக ஒரு சக்தி வருவாள். அவ்வளோதான். அப்படித்தான் மகிஷாசுரன் போன்றவர்கள் அசுரர்கள் என்ன செய்தார்கள்? பலம் வேண்டி எப்பொழுதுமே தேவர்களை விட நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி என்று சொல்லுகிறோம். ஏன் தெரியுமா? அசுர சாகசம் என்று சொல்லுவோம். அவ்வளவு வெறியோடு தபஸ் பண்ணுவதிலும் அவர்கள் தேவர்களை விட சிறந்தவர்கள். நம்ம அப்படித்தான் பார்க்குறோம் புராணங்களில். இல்லை என்றால் ராவணன் அவ்வளோ பெரிய ஒரு சிவனிடத்திலே எல்லாம் தெரிஞ்சவன். அவன் கடைசியில் ஏதோ ஒரு தப்பு பண்ண மாட்டேன்டான். அதேமாரி எல்லா ராட்சசர்களுமே தபஸ்விகள். அவர்களுடைய தபஸுக்காகவே அந்த வரம் பெற்றவர்கள். என்றைக்குமே ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காரியத்துக்கான பலன் கிடைக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பிரம்மா கிட்ட போய் எல்லோரும் போய் வேண்டிகிட்ட பண்ணு எனக்கு இது பண்ணால் பிரம்மாவுக்கு சந்தோஷம். இல்லை பர்ஃபெக்டாக பண்ணுறானே எல்லாம் தபஸ் அப்படின்னோடனே ஒரு வரத்தை கொடுத்து விட்ருவார். அந்த வரத்தை மிஸ்யூஸ் பண்ணுற போது தான் ப்ராப்ளமே வருது. என்னை யாராலும் அழிக்க முடியாது, நான் எல்லாம் உலகத்திலேயே பெரிய பலசாலியாக இருப்பேன், இந்திராதி தேவதைகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் என் காலடியில் கிடக்கணும், அவர்களுடைய சக்தியெல்லாம் எங்கேக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுறது. அதான் காமம். காமம்னா சாதாரணமாக ஃபிசிக்கல் காமம் இல்லது, ஆசை. அந்த ஆசை சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல. எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அது ஆசை. அவன் வீடு எனக்கு வேணும்னு நினச்சேன்னா அது பேராசை, தவறானது கூட. ஆக என்ன நினைக்கணும் நம்ம அப்படின்னா அந்த எண்ணத்துக்குள்ளேயே இருக்கணும். நல்ல ஒரு எண்ணத்தோடு வாழ்க்கையை நடத்துகின்றவன் யாரும் விழுந்ததில்லை. இந்த எண்ணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுத்து அப்படின்னு சொன்னால், அதனால தான் சொன்னேன் ஆதி வியாதியில் வியாதிக்கு டாக்டர் இருக்கார், ஆதிக்கு டாக்டர் அம்பாள் தான். ஆதினா என்னன்னு சொன்னேன்? மனதால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், அதுலேருந்து விடுபடுறதுக்கு வேற யார் வர முடியும்? அப்பா வந்து காப்பாற்றுவாரா? அம்மா வந்து காப்பாற்றுவாளா? தம்பி தங்கை யாராக இருக்கட்டும், எந்த உறவினராலும் சரி எந்த நண்பர்களாலும் காப்பாற்ற முடியாத ஒரு விஷயம் ஆதி. அதை தீர்த்து கொள்ள வேண்டியது யார் அப்படின்னா அவன்தான். அவன் எப்படி தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னா அம்பாள்கிட்ட சரணடைந்து தீர்த்து கொள்ள முடியும். அவ்வளோதான். ஏனென்றால் அந்த அன்னை நம்மை பெற்றெடுத்த அன்னையைப் போல கருணை உள்ளம் உடையவள். அந்த கருணையை நம்ம பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு அவளை மறுபடியும் கோபப்படுத்தி ஒன்றா அவள் யாராக இருந்தானே பிள்ளையாக இருந்தாலும் ஓங்கி ஒரு அரை கூடத்தான் விடுவா, தப்பாக போச்சுன்னா குழந்தை. அதனால் அந்த குழந்தைகிட்ட அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய ஒரு வெறுப்புன்னு அர்த்தம் இல்லை. இந்த குழந்தை சரியாக இல்லையே, அதனால் நான் அதை அடிக்கிறது தப்பு இல்லையே. அது ஒரு பாசத்தினால் ஏற்படுகிறது. ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, அது கிட்டக்க அது போயிட்டே இருக்குது, எங்கேயோ தூரக்கேருந்து பார்க்குற அந்த அம்மா அப்படிங்கிற போது போகாத, அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்கிறா. கேட்கல, இந்த குழந்தை போய் பொத்துன்னு விழுறது. விழுந்த உடனே திடீர்னு ஓடி போய் இந்த குழந்தைய எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கணுவோ, விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சா அப்படி பண்ண மாட்டா. 2 போடு போட்டு போகாதேன்னு சொன்னேன்ல, போய் விழுந்தியா அப்படின்பா. அப்போ வந்து அம்மா வந்து பிள்ளைகிட்ட வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிறா. இப்படிப்பட்ட ஒரு அம்மாவா?
கொடூரமான ஒரு அம்மாவா அப்படின்னு பேசக்கூடாது. அவளுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு இப்படி இந்த இடத்துல ஒரு தட்டு தட்டினா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுபோலத்தான் ராட்சசர்கள்லாம் எத்தனையோ சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கா. மகிஷாசுரன்லாம் எல்லா வரணையும் வாங்கிவிட்டான் பிரம்மா கிட்டேருந்து. நான் வந்து நடுப்புறலேருந்து கொஞ்சம் பிடிக்கிறேன், என்ன முழுக்க சொல்கிறதுனா டைம் ஆகிடும். இது ஒரு ஒரு மாதம் முழுக்க சொல்லிட்டு இருக்க கதையை போய் நான் வந்து சுருக்கி சொல்லணும். அடுத்து குழந்தைகள்லாம் வேறு பாட்டு பாட போகிறா. ஆகையினால் என்ன ஆச்சு மகிஷாசுரன் அப்படின்னா, மகிஷம்னா தெரியும் நமக்கு, இது எருமை மாடு. நம்ம வீட்டில் கூட சாதாரணமாக பேசுகிற போது ஏதாவது குழந்தைகள் தப்பு எருமை மாடே அப்படிம்போம். காரணம் என்ன, இந்த மகிஷாசுரனுடைய பிரபாவம் தான். சொன்னதை கேட்காது, அது இஷ்டத்துக்கு போகும், என்ன வேணால் பண்ணும், யாரை வேணால் முட்டும், அவ்வளோ சுதந்திரமாக இருக்கும் அது. அப்படி இருந்த மகிஷாசுரன் என்ன பண்ணால், எல்லா இந்திராதி தேவதைகள் எத்தனை பேர்கிட்டேருந்து இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையும் முடிக்கிட்டான். பயந்து ஓடுறா எல்லாரும். ஏன்னா என்றைக்குமே ஒரு அசுரத்தன்மை எங்கே இருக்கோ அந்த இடத்த கண்டால் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சக்தி இருக்குது அவன்கிட்ட. இந்திரனா வஜ்ராயுதத்தை வச்சுட்டு ரொம்ப அடிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் தான். அக்னின்னா எதையும் எரிச்சிடக்கூடிய சக்தி படைத்தவன் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. இருந்தாலும் அத்தனை சக்தியையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தி மகிஷாசுரன்ட்ட இருந்தது. ஓடினா அதுக்கு அடுத்தது வேறு என்ன பண்ண முடியும், எங்கே போய் தேடுறது ஒரு ஹெல்ப்புக்கு அப்படின்னா, நேராக போய் பிரம்மா கிட்ட போனால் பிரம்மா சொன்னார், அதெல்லாம் திருப்பிட்டு வராது, நான் தான் வரம் கொடுத்துருக்கேன். காளிதாசன் சொன்னான், விஷவிருட்சோபி சம்பத்திய ஸ்வயம் சேத்தும் அசாப்பிரதம். ஒரு விஷமரத்தை நட்டுவிட்டான்னாக்கா அவனே அந்த மரத்தை வெட்டுறதுங்கிறது உச்சிதம் அல்ல, தப்பு. ஏன்னா அவன் தான் நட்டான், நட்டவனே அதை வந்து பிடுங்கிறதுனா என்ன அர்த்தம்? அதனால் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு தாரகாசுர வதத்தும் போது பிரம்மா சொன்னதாக காளிதாசனே எழுதுகிறான். அப்படி டக்குன்னு பிரம்மாவால் ஒன்றும் பண்ண முடியல. உடனே சிவன்கிட்ட போ, விஷ்ணுக்கிட்ட போ அப்படின்னு சொல்லி விஷ்ணுக்கிட்ட எல்லாரும் சேர்ந்து போய் 3 பேருங்களும் போய் விஷ்ணுக்கிட்டையும் சிவன்கிட்டையும் போய் கேட்குறா. அப்படியா, அவ்வளவு அராஜகம் பண்ணின்னு இருக்கானா அந்த மகிஷாசுரன், வா போய் அவனை ஒடுக்கிட்டு வருவோம் ஒன்று எல்லோரும் வந்தா. இவன் ஏற்கனவே வளர்த்து வச்சுட்டானே. எல்லோரும் வரையலா, வாங்க உங்கள் சூலாயுதத்தெல்லாம் காட்டுக்கொண்டா. சூலாயுதத்தை போட்டார், விஷ்ணு சக்கரத்தை அடிக்கிறார், எல்லோரும் பண்ணுற, ஒன்றும் பண்ண முடியல அவனை. ஏன்னு கேட்டால் அவன்கிட்ட ஒரு மாயா சக்தி இருந்தது. எப்படி அம்பாள்கிட்ட ஒரு மாயா சக்தி உண்டோ அதுபோல் அத்தனை சக்தியையும் வைத்து கொண்டிருக்கிறவன் அவன். அவ்வளவு வரம் பெற்றவன். அப்போது ஒன்றுமே பண்ண முடியல அவனுக்கு. யாருக்கு? மகிஷாசுரனுக்கு எதிர்க்க எந்த தேவதைகளாலும் எதையும் செய்ய முடியாத ஒரு கட்டம் வந்தது. அப்படி ஒருவேளை அவனுடைய தலையை சீவி வைத்து விட்டால், ஒரு மகிஷாசுரனுடைய அந்த எருமை தலையை வெட்டி அப்படி போட்டால் திடீர்னு இன்னொரு எருமை தலை உருவாருது. என்ன பண்ண முடியும்? பார்த்தா உடனே அவனும் வேலையை தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் உபயோகித்தான். அதனால் இந்த 3 பேருமே கூட கொஞ்சம் பொறுத்து ரெஸ்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ இது என்னமோ புதுசாக இருக்குப்பா, நம்ம பவர்ஸை விட இது பெருசாக இருக்குது, இது நம்ம இந்த சினிமாலையும் இதுலேயும் டிவிலையும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய பவர்ஸாக இருக்குது. திடீர்னு ஒரு அம்பு அடிக்கிறான், அதை அடிக்கிறது வஜ்ராயுதம்ங்கிறான், அக்னி ஆயுதம்ங்கிறான். அப்போது இதெல்லாம் எதுக்குன்னு ஒரு உருவப்படுத்தி சொன்னது. இது வந்து உடனே சண்டை நடந்ததா அப்படின்லாம் இல்லை. அவன் எண்ணத்திலேயே அத்தனை பேரையும் ஒதுக்கி வைத்து விட்டான். பிறகு வேறு வழியே இல்லாமல் எப்படியாவது இவன் இந்த மகிஷாசுரனை வதம் செய்தால்தான் அவன் வரம் பெற்றிருக்கிறானே, எந்த தேவர்களாலும் நான் அழிக்கப்படக்கூடாது என்கிறபோது எல்லா தேவர்களும் அழிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறான், அவனை என்ன செய்வது என்று கேட்டார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில்தான் எப்பொழுதுமே தி தேர்ட் டைமென்ஷன் என்கின்ற ஒரு
விதி உண்டு. என்ன பண்ணும் அப்படின்னா, வரத்தை கொடுத்தாச்சு, நம்ம இதே கொடுத்தோம். ஏன்னு கேட்டால் நமக்கு தெரியும், சிவபெருமான் வரத்தை கொடுத்துவிட்டு அவன் தலையிலேயே கையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த அசுரர்கள் கதைகள்லாம் நமக்கு தெரியும். ஓட்டம் ஓடிவிட்டார், வரத்தை கொடுத்துவிட்டு ஓடுறார். அவளே எதிர்பார்க்கல இப்படிலாம் நடக்கும்னு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்படி நடக்கணும்னு நம்மளை விதித்து கொடுக்குறா. ஆனால் அது பிரகாரம் நம்ம அந்த தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விபரீதமாக போகிறோம். இப்போது இந்த வதங்கள் எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அ வார் பிட்வீன் whom? the negative forces and the positive forces. அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் எங்கே இருக்குது? நம்மளை சுற்றியும் இருக்கிறது, நம்மிடத்திலும் இருக்கிறது. இப்போது சுற்றி இருக்குது அப்படிங்கிறது போது நமக்கு தெரியும், நமக்கு எதிரி அவன், he is an enemy to me அப்படின்னு சொல்லுவோம். அவன் எனக்கு எப்போதுமே ஒரு அதர்மமான விஷயத்திலேயே சிந்தனை பண்ணி என்ன அடிக்கணும்னு நினைக்கிறான், அவன் எனக்கு பாதகமான செயல்களை செய்கிறான் அப்படிங்கிறத பற்றி சுற்றி இருக்கிறது தெரியும். ஆனால் ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம். என்ன என்று சொன்னால், நம்மிடத்திலேயே அத்தனையும் மதம், ஆச்சரியம், குரோதம் இவைகள்லாம் நம்மகிட்டே இருக்குது. நம்ம சரீரத்தில் சொல்லக்கூடிய அத்தனை குணாதிசயங்களும் இருக்குது. இந்த குணாதிசயங்கள்லாம் மாறணும். இதிலேருந்து நம்ம விடுபட்டோம்னு சொன்னாலே நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறோம். நம்ம எந்த விதமான துக்கங்களும் பாதிக்காது. ஆக அம்பாள் என்று நம்ம சொல்லுகின்றதே எதுக்குன்னா பாசிட்டிவ் ஃபோர்ஸஸ். அந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸஸ் இன்வோக் பண்ணுறோம். அப்போது தேவி என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், ஒரு ரூபத்தை எடுக்கிறாள். சரி, அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எனக்கு இத்தனை பேரோடு சொன்னார் வழி அவன் விட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, பெண்ணால் எனக்கு எந்த விதமான துன்பமும் வரக்கூடாது என்று கேட்டிருக்கணும். அவன் விட்ட, அதாவது தெர் இஸ் அ கேப். எப்போவுமே அப்படி தான். இப்போ கோர்ட்டில் கூட ஏதாவது ஒன்று இடத்துல ஒரு போகிறோம் அப்படின்னா நல்ல கேஸு தோற்று போயிடும். காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பாயிண்டில் மிஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் என்னாச்சு அப்படின்னா, ஒரு பாயிண்ட் மிஸ்ஸிங். என்ன, பெண்ணால் எனக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்கல. இதே தான் பண்ணான் இங்கே நரசிம்ம அவதாரத்தில். ஹிரண்யகசிபு என்ன பண்ணார் அப்படின்னா, என்னால் பூமியில் இருக்கக்கூடாது, பூமியில் சாகக்கூடாதுன்னா, வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது, வெளியில் சாகக்கூடாது, ஆயுதங்கள்னால என்ன சாகக்கூடாது, இப்படிலாம் வேண்டினதுக்கு கரெக்டாக பார்த்தார். இத்தனையும் வேண்டினுட்டியே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவள் யோஜனை பண்ணால், அப்போ தான் விஷ்ணுவானவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி வீட்டுக்கு வெளியும் வேண்டாம் நிலப்படியில் வச்சுட்டார். பூமியில் இருக்கக்கூடாதுன்னா மடியில் வச்சு போட்டுட்டார். ஆயுதங்கள் கூடாதுன்னா நகத்தாலேயே கிழிச்சார். ஸோ எந்த ஒரு பாபகர்மாவையும் போக்கக்கூடிய சக்தியும் அவள்கிட்ட உண்டு. ஆனால் அதை பற்றி யோசனை பண்ணுவாள், இதை பிரயோகம் பண்ணலாமா கடைசியில். விஷ்ணு கூட சுதர்சன சக்கரத்தெல்லாம் பிரயோகம் பண்ணணும்னு நினச்சாருனாக்கா அதெல்லாம் பெரிய பவர்ஃபுல் பிரம்மாஸ்திரங்கள். அதெல்லாம் அந்த மாதிரி அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணுற பொழுது ரொம்பவும் சக்தஸ்து க்ஷமதே நித்தியம்னு சொன்னாள். சக்தியுடையவா எப்போதுமே ரொம்ப பொறுமையாக இருப்பாள். அந்த பொறுமை தாண்டி கடைசியில் ஒரு அடி, வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால தான் இப்போ கூட சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நினைப்போம் அப்படின்னா, இவ்வளோ அக்கிரமம் பண்ணின்னு இருக்கான், அவனுக்கு ஒன்றுமே இல்லை, நான் நன்னா தான் இருக்கேன், ஆனால் எனக்கு என்னமோ கஷ்டங்கள்லாம் வருதே அப்படின்னு ஒரு சிந்தனை எல்லாருக்குமே வரும். அக்கிரமம் பண்ணுறான், அவன் ரொம்ப வசதியாக இருக்கான், நான் என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப புவராக இருக்கேன் அப்படின்னு எண்ணம் வரும். அது காரணம் என்னென்னா, இந்த அக்கிரமங்களை எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டே வருவா. 99 முடிஞ்சுதா, 100 வந்துடுதா, ரைட்டு க்ளோஸ்.
எப்படி இந்திரன் வந்து தன்னுடைய பதவியை பாதுகாக்கிறதுக்காக 100 யாகம் யாராவது பண்ணிட்டான்னாக்கா அவன் இந்திரன் ஆகிடுவான்னு சொல்லிட்டு நெருப்பு தடுத்துட்டே இருப்பான். அதை போல் கம்ப்ளீட்டாகவே எல்லாரையும் அழிப்பதற்கு ஒரு காலத்தை நோக்கி இருப்பாள். அதே மாதிரி ஒரு கட்டத்தை வந்து மகிஷாசுரனை பார்த்தா அம்பாள் சக்தி உருவெடுத்தாள். அவளுக்கு தான் மகிஷாசுர மர்தினிங்கிறோம், மகிஷாசுர சூதனிங்கிறோம். அப்போது மகிஷாசுர நாசினிங்கிறோம். இப்படி இந்த மகிஷாசுர மர்தினி மகிஷாசுர நாசினியை பற்றி மகாபாரதத்திலையும் சரி, தேவி பாகவத்திலையும் சரி, அக்னி புராணத்திலையும் சரி, எத்தனையோ புராணங்கள்லையும் இந்த அனக்டோட்னு சொல்கிறோமே இந்த கதையை பற்றி பேசுகிறா. எதுக்காக பேசுகிறா அப்படின்னு சொன்னால், நீ அக்கிரமத்தின் உச்சிக்கு சென்று விட்டால் உன் உச்சந்தலையில் குட்டு போடுவதற்கு ஒரு அம்பாள் வருவாள். ஆகவே இதை மனதில் நினைத்துக்கொள். முதல்ல அதை மனசில் நினச்சிருந்தாலே ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்டாயிடுவோம். எப்போவுமே இதெல்லாம் வந்து நம்ம பூஜை பண்ணுறோம், அதெல்லாம் விட மனசால் நினைக்கணும். அதான் சொன்ன அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. அந்தர்முகமாக நினச்சிப்பாரு, அங்கே ஆராதனை பண்ண அவளை. வெளியில் புஷ்பத்தை தூக்கி அப்படி போடுறதுக்கு பதிலாக உன் மனசுக்குள்ளே ஒரு புஷ்பத்தை போடு அவகிட்ட. அந்த புஷ்பம் எப்படி எப்படின்னா, அந்தர்முகம்ங்கிறது எப்படி எப்படின்னா, நீ இங்கே உன்னுடைய சரீரத்துக்குள்ளேயே இருக்காள் அம்பா. எங்கேயோ வந்து விட்னஸ் பண்ணுறாரு, நான் கதையெல்லாம் சாத்தினுட்டா அவள் பார்க்க முடியாது அப்படின்லாம் நினைக்காத. நீ பண்ணுற தவறெல்லாம் உடனுக்குடனே அவள் தான் இங்கே மார்க் பண்ணின்னு இருக்காவ. நம்ம உடம்புல, நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கா, நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கா. மனிதன் கடைசியில் செத்து போன பிறகு கட்டோபனிஷத்தில் வர கதை, நான் எங்கே போகிறேன், எப்படி போகிறேன், யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவா, யாரெல்லாம் வந்து மோட்சத்துக்கு போவா அப்படின்லாம் கேட்குற போது எமங்கிட்ட போய் ரொம்ப கிடிக்கு பிடி போடுறான். நச்சிகேதஸ்னு ஒருத்தன். எமன் சொல்கிறான், அது நான் ஒன்றும் பண்ணுறதில்ல, ஒரு ஸ்கேன் பண்ணுறேன் அப்படிங்கிறான். என்ன ஸ்கேன் பண்ணுறான் அப்படின்னா, நீ வந்த பிறகு உன்னுடைய ஆவி வருது என்கிட்ட, என்ன பிடிச்சின்னு வந்துட்டேன். அப்படி ஸ்கேன் பண்ணுற போது எனக்கு நீ பண்ண அத்தனை அக்கிரமும் தெரியுது, நல்லதும் தெரியுது. நீ நல்லது நிறையா பண்ணியிருந்தேன்னாக்கா சொர்க்கத்துக்கு போ, அக்கிரமங்கள் அதிகமாக இருந்தேன்னா நரகத்துக்கு போ, ரெண்டையும் சரிசமானம் பண்ணிட்டியா மோட்சத்துக்கு போ அப்படின்னு நான் வந்து ரூட் போட்டு கொடுத்துருவேன், அவ்வளோதான் அப்படிங்கிறான். அது எங்கே எப்படி ஸ்கேன் பண்ணுவேன், என்னத்தை ஸ்கேன் பண்ணுற அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸ்கேனிங் சொல்கிறோம், இங்கெல்லாம் போட்டால் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது, அது ஸ்கேன் பண்ணுறதுங்கிற மாதிரி. இந்த ஆவியில் என்னத்தை ஸ்கேன் பண்ணுற அப்படின்னா, உன்னுடைய மனசை தான் ஸ்கேன் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால், சரீரம் அழிந்தாலும் அழியாத ஒரு வஸ்து பின்னாடி இருந்துட்டு இருக்கக்கூடியதுன்னா மனசு. ஏன்னு கேட்டால், தூங்குகிற போது சஞ்சாரம் இங்கே பார்த்தாலும் போகிறது ட்ரீமில். அது என்ன போச்சு, மனசு போச்சு. மனசு போயிட்டும் போகும், திரும்பி வரும். அப்படி போன மனசு திரும்பி வரலைன்னா அவள் தான் கோமா ஸ்டேஜ். கோமா ஸ்டேஜ்னு சொல்கிறோமே, கோமான்னு சரீரம் மாத்திரம் கிடக்கும். அதனால் என்ன தெரியுதுன்னா, மனசுங்கிறது தனி, அந்த மனசும் அழிகின்ற பொழுது தான் மோட்சம் கிடைக்க போகிறது. அது ஒரு விஷயம், அப்புறம் பெரிய வேதாந்தம், அது வேண்டாம். அப்போது இந்த குணாதிசயங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஒருவன் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவான், அது இயற்கையின் நியதி. அந்த தண்டனை உடனேயும் கிடைக்கலாம், சில சமயம் தள்ளி கிடைக்கலாம். தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறது உண்மை, சத்தியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது அவகிட்டேருந்து நீ வந்து எப்படி காப்பாற்றிக்கணும் என்ன அப்படின்னா, ரட்ச மகேஸ்வரின்னு நம்ம சொல்கிறோமே. எதுக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரே விஷயம் என்ன, காருண்யம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மகேஸ்வரி, ஈஸ்வரி, நான் தப்பு பண்ணிட்டேன். எப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்கள் கூட அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம்னு பண்ணுவா. நான் பண்ணிட்டேன், இன்னும் தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாது, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அத்தனையும் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் எழுதுவா. பெரிய பக்தாளாக இருப்பா.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னை அறிந்தோ அறியாமலோ எத்தனையோ தவறுகள் நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போது ஒரே வழி என்ன அதிலிருந்து விடுபடுவதற்கு என்று சொன்னால், அம்பாளிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி. அம்மா கிட்ட போய் ஒரு அபராதம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால், அவளுடைய கருணை என்கின்ற குணத்தினாலே அவள் மன்னிப்பாள். அந்த மன்னிப்பு வாங்கணும். அது இல்லாமல் என்ன இது அப்படின்னு சொன்னாக்கா, அதை பற்றிய யோசனையே இல்லாமல் இருந்ததுனாக்கா அந்த மன்னிப்பு கிடைக்காது நமக்கு. அதனால் நாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால தான் இப்போ நான் சீக்கிரமாக முடிச்சுடுறேன். என்ன அடுத்த காத்துருக்கா. மகிஷாசுரன் அப்படி வதம் செய்யப்பட்டான். அப்புறம் சண்டமுண்டன் என்று 2 பேர் தான். அந்த சண்டனை வதம் பண்ணதுனால தான் அவளுக்கு சண்டின்னு பேர். சண்டகா அப்படின்னு சொன்னாலே கோபம்னு ஒரு குரோதம்னு ஒரு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். சண்டாளன் என்கின்ற சொல்கிற வார்த்தையை சொல்கிறோமே, அது எந்த விதமான தவறான நோக்கத்தை சொல்லலை. அவனுடைய குணாதிசயத்தை வைத்து சண்டாளன் என்று சொல்கிறோம். சண்டாளன் என்று சொன்னால் எப்பொழுதும் உக்கிரமாக இருக்கக்கூடியவன், பிறரிடத்தில் கோபத்தையே காட்டக்கூடியவன். சில பேரை பார்த்தா தெரியும், எப்போ பார்த்தாலும் மூஞ்சி சுடு 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 சுடுன்னு இருப்பா. சிரிச்ச முகத்தை பார்க்கவே முடியாது. அப்போ எந்த குணம் அவாகிட்ட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த கோப குணம். சில பேர் குழந்தைகள்லேருந்தே சிரிச்சுட்டே இருப்பா. பார்த்தாலும் என்னத்தை கெட்ட வந்தாலும் சிரிச்சுட்டே இருக்கும். அப்போ அவகிட்ட ஒரு எப்போதுமே ஒரு ஆனந்தமான ஒரு நிலைமை. இதெல்லாம் பிறவியிலேயே வருது, நம்ம பூர்வ ஜென்மத்திலேருந்து வரக்கூடிய விஷயங்கள். இது தாம் ஹம்சமாலாம் சரதீவ கங்காம். எப்படி இவர் கங்கையில் சரத்காலத்தில் தானாக அம்சங்கள்லாம் சேர்றதோ, அதுபோல் பூர்வ ஜென்மாவில் இருக்கக்கூடிய பிரபேதிரே பிராக்தன ஜென்ம வித்யாகானா காளிதாசன். ஸோ முன்னாடியே இருந்த ஜென்மாவில் இருக்கக்கூடிய எத்தனை அந்த ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்துடும் அப்படின்னா. அது மாதிரி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு சண்டன் உண்டன் இவாளெல்லாம் அழிச்சாள். அத்தனை பேரையும் அழிச்சிட்டு கடைசியில் இந்த 9 நாள் அவளை அப்படி தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாகேஸ்வரிங்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு பேர் வச்சு அழைக்கிறோம். அப்படி வச்சு அழைச்சி அம்பாளை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அப்படி பண்ணுற போது ஒரு சில ஐட்டங்களை மாத்திரம் இந்த தேவி மகாத்மியத்தில், யாதேவி சர்வபூதேஷு பிரார்த்தனை பண்ணுறா. யார்? பிரம்மா அதி அத்தனை தேவர்களும் அந்த தேவியை எப்படிப்பட்டவள் அப்படின்னா, நான் தான் சொல்ல வந்தேன், சில குணங்களை உருவகப்படுத்தி சொல்லப்படுகிறது. இன்னும் ஏன்னு கேட்டால் அதை பார்க்க முடியாது. புத்தி அப்படின்னு சொல்கிறோம். புத்தியை பார்க்க முடியுமா? அவனுக்கு நல்ல புத்தி இருக்குது அப்படின்னாக்கா அது எப்படி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? இது எப்படி இருக்குன்னு, கடவுள் எங்கே இருக்குதுன்னு கேட்குற மாதிரி. கடவுளை பார்த்துருக்கியா நீ? நான் அர்த்தம் மகாலட்சுமி மாதிரி இருப்பா அப்படின்பா. மகாலட்சுமி யார் பார்த்தா? மனசுக்குள்ளே நமக்கு ஒரு எண்ணம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடியவ யாராக இருந்தாலும் சரி, மகாலட்சுமி நல்ல வசதியாக இருந்தாலும் வசதியாக நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு அந்த மகாலட்சுமி பற்றி. அதனால தான் நம்ம நவராத்திரியில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிறோம். முதல் 3 நாளைக்கு துர்கையை கொண்டாடுறோம், அடுத்து லக்ஷ்மியை கொண்டாடுறோம், அப்புறம் சரஸ்வதியை கொண்டாடுறோம். இப்படி 3 லட்சுமியும் 3 பேரையும் அம்பாளாக வர்ணிக்கிறோம். அப்போது குணாதிசயங்கள் புத்திங்கிறோம். அதனால தான் யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமகாங்கிறோம். புத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த புத்தியும் அவள் தான் கொடுத்துருக்கா. ஒவ்வொருத்தினிடத்துலையும் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நம்ம சரீரத்தை படைத்தாள், அவளுடைய சக்தியினால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சரீரம் மாத்திரமல்ல, இந்திரியங்கள் மாத்திரமல்ல, கைகால்கள் இல்லை மாத்திரமல்ல, அதை இயக்குகின்ற இயக்க சக்தி மாத்திரமல்ல, மனதையும் கொடுத்தாள், நான் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் கொடுத்தாள். தான் அகங்காரங்கிறோம். இந்த அகங்காரங்கள்லாம் தான் அசுரருடைய தன்மைகள். அதுக்கடுத்தது புத்தியையும் கொடுத்தாள். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, எது நல்லது கெட்டது என்பதையெல்லாம் எது தெரிஞ்சுக்கும் அப்படின்னா, மனசுக்கு தெரியும். மதில் மேல் போல மாதிரி இது நல்லது இது கெட்டது எல்லாம் தெரியும் மனசுக்கு. எத்தனை பேருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். ரோட்டில் போகிறப்போ ஒரு ரெட் லைட் எரியுது அப்படின்னாக்கா இந்த இடத்துல நம்ம போகக்கூடாது, வண்டி எடுத்துட்டு அப்படின்னு தெரியாது தானே. பக்கத்தில் போலீஸ்காரன் இல்லைன்னா டமக்குன்னு நம்மளே கிராஸ் பண்ணிடுவோம். ஏன் காரணம் அப்படின்னா, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா நம்ம சுதந்திரம்.
அந்த சுதந்திரம் என்பது என்ன? அதர்மத்தை நோக்கி போயின்னு இருக்கு. அதனால் விளைகின்ற விளைவுகள் நாம் அனுபவித்தே தீர விட்டோம். அது வேறு விஷயம். அப்போது நல்லது கெட்டது எது என்று தெரியும். ஆனால் நல்லது கெட்டது என்று தெரிந்து கொள்வது வெறும் நாலெட்ஜ், ஒரு அறிவு. ஆனால் அந்த நல்லது கெட்டதை அறிந்து கொண்டு நல்லதை பின்பற்றுவது என்பது புத்தி சொல்லுகின்ற கருத்து. அதனால் புத்தி சொல்கிறபடி நடக்கணுமே வழியே மனசு சொல்கிறபடி நடக்கக்கூடாது. மனசு எல்லாத்துக்கும் ஆசைப்படும். சஞ்சலாத்மகம் மனஹா அப்படின்னாரு சமஸ்கிருதத்தில். இந்த மனசு எப்போயுமே சஞ்சலமாகவே இருந்துருக்கும். இதுவா அதுவா மதில் மேல் பூனை. ஆனால் நிச்சயாத்மிகா புத்திஹீனா, புத்தி திடமாக சொல்லும் தான் அப்படின்னு. அதனால தான் தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு சொன்னார் வள்ளுவர். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. நமக்கு தெரியாம போடுமா என்ன? எந்த தப்பு பண்ணாலும் நமக்கு தெரியும். பொறுத்தாருக்கு தெரியுதோ தெரியலையோ, பண்ணுற தப்பு நமக்கு தெரியும். நம்ம நெஞ்சு சொல்லும். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா புத்தி. அப்படி இந்த புத்தி ரூபமாக இருக்கிறவள் யார்? அவள் தான். யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்சிதா நமஸ்தஸ்யே 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 நமஸ்தே. அதை மாதிரி ஒரு லிஸ்ட்டே போட்டுன்னு வரா. என்னென்ன நம்ம சொல்கிறாவா அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 5-6 ஸ்லோகம், ஒரு 10 ஸ்லோகம் பார்க்கலாம். நமோ தேவியை மகாதேவியை தேவர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுறா அம்பாளை. நமோ தேவியை மகாதேவியை. இந்த மகத் சப்தம் இருக்க பெருசுன்னு அர்த்தம். பெருசு. இந்த பிரம்மம்னு சொல்லி பிருகத்துன்னு சொன்னேனே, அதை மாதிரி இங்கே மகாதேவியை சிவாயை. சிவாயைன்னு சொல்கிற பொழுது என்னன்னா சிவனுடைய பத்னின்னு ஒரு அர்த்தம் உண்டு. சிவசப்தத்துக்கே என்ன அர்த்தம்னா மங்களகரமானது, அமைதி, மங்களம் அப்படிங்கிற பேரெல்லாம் உண்டு. அதனால் அமைதியை கொடுக்கலாம். அவ்வளோதான். சிவாயை சத்ததம் நம்ம பிரகிருத்தியை, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி இருக்க, பிரகிருதிங்கிறது என்ன? நேச்சர். இந்த நேச்சர் உருவாகிருக்க அதுவும் அவள் தான், அந்த சக்தி தான். பத்ராயை நேத ஸ்மதாம் அப்படின்னு. அதுக்கடுத்தது ரௌத்ராயை, அவளுடைய குணாதிசயங்கள் அத்தனையுமே உருவகப்படுத்துது. ரௌத்ரத்தன்மை எங்கே வரும் அப்படின்னா இந்தமாரி அதர்மங்கள் நிறைகின்ற பொழுது அவள் தன்னுடைய ருத்ர ரூபத்தை காட்டுவாள். ருத்ராணி, இந்திராணி மாதிரி ருத்ராணி அவள். அதனால் ரௌத்ராயை. சரி, இப்படிலாம் அவளை கூப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன சார் பலன்? ரௌத்ராயின்னு கூப்பிட்டல அப்படின்னா, ரௌத்ராயின்னு கூப்பிட்ற போதே நீ அவ்வளோ தூரம் ரௌத்ரமாக இருக்கக்கூடியவோ அப்படிங்கிறது அவ சொல்கிறதுனால அவள் ரௌத்ரம், நம்மகிட்டையும் ஒரு ரௌத்ரம் ஒன்று இருக்குது. அந்த ரௌத்ரம் அடங்கும். ஏன்னு கேட்டால் நம்மளை விட ஒருத்தர் கூட இருக்குது. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் எடுத்துனார் குரல். அதனால் நமக்கு முன்னாடி பெருசாக ஒன்று இருக்குது, நம்மளையும் மண்டையில் தட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்துனா நம்ம ஜாகிரதையாக இருப்போம், மரியாதை இருப்போம். ரௌத்ராயை நித்யாயை, எப்பொழுது இருந்துருக்கிறவோ. கௌரியை தாத்ரி நமோ நமஹா. அதுக்கடுத்து கல்யாணியை பிரணதாம் விருத்தியை சித்தியை குருமோ நமோ நமஹா. யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாளோ அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் பணிவாக அவளிடத்தில் அணுகுகிறாளோ. நமஸ்காரம் பண்ணுறதுன்னா என்ன? நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படி அப்படின்னு அர்த்தம் இல்லது. நமஹா அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம மனசில் நான் உனக்கு அடிபணிந்தவன் அப்படிங்கிற எண்ணத்தை காமிக்கிறது தான். ஒருத்தரை பார்த்து நமஸ்காரம் அப்படின்னோடனே அடியேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையோ, அதே மாதிரி இந்த அடியேன் அப்படிங்கிற சப்தத்தை கொடுக்குறது. அப்புறம் பூபிரதாம் லக்ஷ்மியை, அவள் தான் லக்ஷ்மி. அதுக்கடுத்தது துர்காயை துர்கபாராயை அப்படின்னு சொல்லி, அப்புறம் யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா. விஷ்ணுமாயா இங்கே இந்த விஷ்ணுமாயாவை பற்றி நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, பாகவதத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் வருவதற்கு முன்பாக பிறந்தாளே பற்றி அவள் தான். அவளை தான் நம்ம விஷ்ணுமாயான்னு சொன்னோம். அந்த சக்தி அவளை நமஸ்தஸ்யை, அப்படிப்பட்ட சக்தி நான் நினச்சி பார்க்குறேன். நீ இப்படிலாம் ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன்னு நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டோம்.
யா தேவி சர்வபூதேஷு சேதனா இத்தியபிதீயதே. உலகத்தில் எந்த சேத்தனம்னாலே சித்து எங்கே இருக்கோ அது சேத்தனம். சித்துனா என்ன? அறிவு. எல்லாத்துக்கும் அறிவு உண்டு. பறவைக்கு அறிவு உண்டா? உண்டு. ஒரு சின்ன குருவி கூடு கட்டுறதுன்னு சொன்னால், இந்த தூக்கணாங்குருவியை பார்த்தாலும் தெரியும். கூடு கட்டும். இது கூடு கட்டுற போது இன்னொரு அதனுடைய மேல் மேட் வரும் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு கூடெல்லாம் அழகாக கட்டி வச்சுட்டு போகும் இவளுக்கு, ஒய்ஃபுக்காக. அந்த ஒய்ஃபு வரும் இங்கேருந்து வந்து பார்த்துட்டு இது சரியாக இல்லைன்னா பிரித்து போட்டு போடுமா அது எல்லாத்தையும். அப்போது இது சரியாக இருக்கா இல்லையான்னு நிச்சயம் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இவ விருப்பப்படுறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறதுக்கான ஒரு சித் அறிவு பறவைகள்கிட்டேருந்து உண்டு. இப்போ ஒரு தாய் சிங்கமோ ஆனைக்குட்டியோ இல்லை எந்த ஒரு மிருகமாக இருக்கட்டும், அது வந்து தன்னுடைய குட்டி என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு என்ன வேணும்? பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினேன்னு சொன்னார. அதுமாரி பால் நினைந்து அது கொண்டு அதனுடைய குட்டிக்கு கொடுக்கும். அப்போ கொடுக்கணும், இந்த நேரத்தில் கொடுக்கணும், பசிக்கும் அதுக்கு அப்படின்னு எண்ணம் எங்கேருந்து வருது? அறிவு உண்டு. அதனால் சேத்தனேத்திய விதீயத்தே நமஸ்தஸ்யைன்னு சொன்னார். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சொல்லிட்டேன் நான். யாதேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேன சம்ஸ்திதா. உலகத்தில் எல்லாம் ஓரளவுக்கு நின்றுருக்குன்னு சொன்னாக்க தூக்கம் வேணும். தூக்கமே இல்லைன்னா என்னாச்சு? எனக்கு சார் டாக்டர்கிட்ட போனோன்னா தூக்கமே வரமாட்டேங்குது சார் ராத்திரி முழுக்க. எப்படி வரும்? இல்லாத சிரமங்கள்லாம் படுத்திவிட்டு பரத்தியார அதர்மத்தில் போயிட்டு வேண்டாத வழியில் சொத்துக்களை சேர்த்துவிட்டு இந்த சொத்துக்களை காப்பாற்றணுமே, என்ன ஆகுமோ, அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ அப்படிலாம் நினச்சி பார்த்தா தூக்கம் வருமா? வராது. அதனால் எந்த விதத்துலேயும் தூக்கம் வரணுங்கிறதுக்கும் ஒரு வரம் வேணும். அதனால் நித்ரா ரூபேன சம்ஸ்திதா. அந்த தூக்கம்தான் நம்மளோட உடலை மறுபடியும் ரிஜுவினேட் பண்ணுறது. நம்ம தூங்கலை ராத்திரி அப்படின்னு சொன்னாக்க மறுநாளைக்கு எப்படியோ கஷ்டப்படுறோமே. அதனால் அந்த ரூபமும் அந்த சக்தியும் அவள் தான். நித்ரா ரூபேன சம்ஸ்திதா. அவளுக்கு நமஸ்காரம். யாதேவி சர்வபூதேஷு க்ஷுதா ரூபேன சம்ஸ்திதா. என்ன அழகாக பாருங்க குணங்களை எல்லாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பசி அப்படின்னு சொன்னால் பசியை காட்டு அப்படின்னா காட்ட முடியுமா? தூக்கத்தை காட்டு அப்படின்னா காட்ட முடியுமா? தூக்கம் எப்படி இருக்கும்? தூக்கமாக இருக்கும், அவ்வளோதான். சில பேருக்கு துக்கமாக இருக்கும். நித்ரா அதுமாரி க்ஷுதா அப்படின்னா பசிக்கிறதுங்கிறோம். அந்த பசிக்கிறதுங்கிறதுக்கு என்ன உருவம் நமக்கே தெரியுது. நம்ம ஆத்மானுபவம் தான் அது. எனக்கு பசிக்கிறது அப்படிங்கிறோம். அப்போது அந்த க்ஷுதா ரூபே, அந்த பசி இல்லைன்னா நம்ம உடலே வளராது, சாப்பிடவும் மாட்டோம். அப்போது அந்த சக்தியாகவும் இருக்கிறவள் அவள் தான். பசிக்க வைப்பவளும் அவள் தான். க்ஷுதா ரூபேன சம்ஸ்திதா. அதேமாதிரி சாயா ரூபேன சம்ஸ்திதா. நம்ம போயின்னு இருக்கோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு நிழல் வருதுன்னு சொன்னால் அந்த நிழலுக்கு அவள் தான். அதே மாதிரி சக்தி ரூபேன சம்ஸ்திதா. எல்லாத்துக்கும் நமக்கு இருக்கிற சக்தி. கிருஷ்ணா ரூபேன சம்ஸ்திதா. தாகம் இருக்குங்கிறோம். எனக்கு தாகம் இருக்குது, தாகமாக இருக்குது, கொஞ்சம் தீர்த்தம் தான் தேவலாம் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தாகங்கிறத எப்படி சொல்லுவேன்? தாகமாக இருக்குது, அவ்வளோதான். அது ஒரு குணம். அப்போது அந்த ரூபமாகவும் இருக்கக்கூடியவள் தான், அந்த சக்தியாகவும் இருக்கக்கூடியவள் தான். அதேமாதிரி சாந்தி ரூபேன சம்ஸ்திதா. மனசு அமைதியாக இருக்குது, எது என்னத்தை சொன்னாலும் சரி அமைதியாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். கஷ்டங்கள்லாம் இருந்தால் கூட எத்தனையோ பேர் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறவாளை பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ அது மாதிரி அந்த அவளுக்கெல்லாம் அந்த அருள் இருக்குது, அம்பாளுடைய அருள். சாந்தி ரூபேன சம்ஸ்திதா. சர்வபூதேஷு ஜாதி ரூபேன சம்ஸ்திதான்னு இது ஒரு கேள்வி கேட்பா எல்லாரும். இன்னும் ஜாதி இது இந்த காலத்தில் போய் ஜாதியாதுக்கு. ஜாதி என்பது வேறொன்றும் இல்லை. இது ஒன்றும் வர்ணாசிரமத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு மாம்பழம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மாம்பழத்தில் கௌதாரிங்கிறோம், நீலம் மாம்பழங்கிறோம், மல்கோவாங்கிறோம், அதெல்லாம் மல்கோவா ஜாதிங்கிறோம். ஸோ ஒரே மாம்பழம் தான், அதில் பல வெரைட்டிஸ் இருக்குது. அதுமாரி உலகத்தில் எல்லாத்துலேயும் வெரைட்டி உண்டு. இது நல்லதும்போம், இது கெட்டதும்போம், அது பெருசும்போம், இது சின்னதும்போம். அப்போது எல்லாத்துலேயும் வந்து ஜாதி ரூபமாக அந்த டிஃப்ரென்சியேஷன் கொடுக்கலன்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆப்ஜெக்ட்ஸை. அதனால தான் ஜாதி ரூபேன சம்ஸ்திதான்னா.
அப்புறம் லஜ்ஜா ரூபேன சம்ஸ்திதா. மனுஷாளுக்கு ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தப்பு பண்ணணுமே, ஐயோ நம்ம தப்பு பண்ணதுனால 4 பேர் நம்மளை வந்து தப்பாக சொல்லுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் தான் தர்மம் நிலைக்கும். யார் வேணால் ஏதாவது சொல்லிட்டு போகிறான் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் தர்மம் நிலைக்காது. அதனுடைய பலனை அனுபவிக்கிறதுங்கிறது வேறு விஷயம். யார் யாருக்கு அப்படி இல்லைச்சே இல்லையோ அவள் அந்த கட்டங்களை அனுபவிப்பா. இருந்தாலும் அந்த லஜ்ஜைங்கிற ஒரு சென்ஸை கொடுத்துருக்கா. லஜ்ஜா ரூபேன சம்ஸ்திதா, அவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னோம். அப்புறம் சர்வபூதேஷு காந்தி ரூபேன சம்ஸ்திதா. உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு காந்தின்னு ஒன்று உண்டு. இப்போது ஒவ்வொரு மனுஷாக்குள்ளேயும் அந்தர்முக சமாராத்தியான்னு ஆரம்பத்தில் சொன்னேன். அந்தர்முகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம்னு சக்கரங்கள் 7 பெருஞ்சக்கரங்கள். அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் நிறையா சக்கரங்கள் இருக்குது. அத்தனை சக்கரங்கள்லேயும் ஒரு ஒளி இருந்துருக்கு. எப்படி இருக்குது அப்படின்னா இந்த டிவியில் பார்த்தோம்னா கோஸ்ட் பிக்சர்னு வரும் முன்னெல்லாம், இப்பயும் வருது. அந்த கோஸ்ட் பிக்சருக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வெயிட் தெரியுது, அதுதான் ஆரா என்று சொல்லுவோம். AURA. அந்த ஆரா ஒன்று இருந்துருக்கு உள்ள. அதுதான் ஒவ்வொருத்தரும் இவர் யார் அப்படின்னு சொன்னால் அவளுடைய சரீரம் உள்ள ஒரு சரீரம் இருக்கும். அதுதான் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறோம். அந்த சூக்ஷ்ம சரீர ரூபமாகவும் இருக்கக்கூடியவள் அவள் தான். அது மாதிரி ஸ்ரத்தா ரூபேன சம்ஸ்திதா. முக்கியமானது எல்லாருக்கும் வேண்டியது ஸ்ரத்தை. ரொம்ப ஸ்ரத்தையாக காரியம் பண்ணுவா அப்படின்னா என்ன அர்த்தம்? விளக்குங்க பார்க்கணுன்னா என்ன ஸ்ரத்தைங்கிறதுக்கு என்ன விளக்கம்? எந்த சாஸ்திரத்துலேயும் இல்லை. ஸ்ரத்தை தான். ஸ்ரத்தையாக காரியம் பண்ணுவா, ரொம்ப ஸ்ரத்தையாக இருப்பா. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் சாஸ்திரம் சொல்கிறது. ஸ்ரத்தையோடு இருக்கிறவனுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அந்த ஸ்ரத்தைன்னா என்ன அப்படின்னா அவள் தான் அனுபவிக்கணும். ஸ்ரத்தைன்னா ரொம்பவும் சின்சியராக ஒரு காரியத்தை எடுத்துட்டான்னா அந்த காரியத்தை பண்ணுறது, தர்மத்தோடு பண்ணுறது. அதுதான் இப்படி வேணும். சின்சியராக பண்ணுறதுன்னு ரொம்ப கடப்படான்னு பண்ண முடியாது. ஒரு நியாயத்தோடு பண்ணுறது அப்படின்னு லாஜிக்கலாகவும் பண்ணுறது, அதுதான் ஸ்ரத்தை. அப்புறம் காந்தி ரூபேன சம்ஸ்திதா, ஸ்ரத்தா ரூபேன சம்ஸ்திதான்னு சொன்னால் அப்புறம் லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா. லக்ஷ்மி அவள் தான். அப்போது எந்த இடத்துல டேப் பண்ணால் லக்ஷ்மி உங்கள்கிட்ட வருவாங்கிற மாதிரி நீ டேப் பண்ண அவளை. அதை விட்டு சும்மா கொணாமணன்னு ஏதாவது காரியங்களை பண்ணிட்டு உட்காண்றது நடக்குமா? புத்தியை யூஸ் பண்ணோம், ஸ்ரத்தையை யூஸ் பண்ணோம். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி லக்ஷ்மிக்கிட்ட நீ ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்தேன்னாக்கா நிச்சயமாக அந்த லக்ஷ்மியும் உனக்கு லக்ஷ்மியாகவே வருவாள் அப்படின்னு சொல்லி சர்வபூதேஷு விருத்தி ரூபேன சம்ஸ்திதா ஸ்மிருதி ரூபேன சம்ஸ்திதா. நினைவு முடிக்க போகிறேன். ஸ்மிருதி ரூபேன சம்ஸ்திதா. எல்லாத்துக்கும் இந்த நினைவுன்னு ஒன்று இல்லைன்னா போச்சு. ஏன்னு கேட்டால் நேற்றுக்கு ராத்திரி என்ன பண்ணினேன், இந்த அம்மா யாருன்னே மறந்து போடும், அப்பா யாருன்னே மறந்து போடும்னாக்கா ஃபினிஷ். அதனால் ஸ்மிருதி ரூபேன சம்ஸ்திதா அப்படின்னு சொல்லி தயா ரூபேன சம்ஸ்திதா, தயையோடு இருக்கக்கூடிய துட்டி ரூபேன சம்ஸ்திதா, மாத்ரு ரூபேன சம்ஸ்திதா அப்படின்னு சொல்லி எல்லா சகலவிதமான குணங்களும் மனிதர்களுக்கு தேவையான. அதுதான் ஆச்சாரியால் பரமாச்சாரியால் சொன்னார். மைத்திரியும் பட்சத்தை நீங்கள் போய் கேட்டிருப்பீங்க. இதில் தாமியத்தை தத்த தயத்வம் ஜனதா. அதனால் தமனம், சரீரத்தில் தமனம் வேணும், எல்லாருக்கும் கொடுத்து மகிழணும். அதுதான் தத்த. தயத்வம், தயையோடு இருக்கணும். இப்படிங்கிற ஒரு நல்ல பண்புகளை எல்லாம் நம்மிடத்திலே விதைப்பதற்காக இந்த 9 நாட்கள் எடுத்துட்டு அம்பாளுடைய சரித்தம் நிறைய. என்ன அம்பாளுடைய சரித்திரத்தை சொல்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு அகண்டமான விஷயம். அந்த அம்பாளுடைய ஒரு நினைவை இந்த 9 நாளில் நம்ம வைத்துக்கொள்ளுகின்ற பொழுது இந்த வருடம் பூரா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் செம்மைப்படும். எண்ணம் செம்மைப்பட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு நன்றாக அமையும் அப்படிங்கிற ஒரு பெரும் தத்துவத்தை கண்டுபிடிப்பதற்காகத்தான் சண்டியாக எந்த சமயத்தில் நமக்கு ஒரு உக்ரமாக காட்டணுமோ அந்த உக்ரமாக காட்டி நம்ம குட்டுவா. தயையோடு இருந்து நமக்கு தயை கொடுப்பா. நமக்கு அவள் பிரீத்தி அடைந்தாள் எப்பொழுதுமே நமக்கு நன்மை தான் செய்வாள். அந்த நன்மை தான் செய்வாள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டால் நம்பிக்கையே அவள் தான் என்று சொல்லி இந்த ஒரு
சிறு சொற்பொழிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நிறைய நாளைக்கு வச்சா ஃபுல்லாக இருக்கும்.